வணக்கம். இது உங்கள் இசைக்கிராஜ போலீஸ் அகாடமி கோவில்பட்டி. நம்ம அகாடமி கோவில்பட்டி கதிரேசன் மலையில் அமைஞ்சிருக்கு. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, டெட்டு, ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு சிறப்பான பயிற்சி வகுப்புகள் நடக்குது. விருப்பமுள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நவம்பர் 1ஆம் தேதிக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் வினா, ஆர்டிஇ ஒதுக்கீட்டில் எத்தனை குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர்? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ 70,449. ஆர்டிஇ அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இதன் மூலமாக 25% ஏழை குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கலாம். அதன்படி இந்த வருடம் மொத்தம் 70,449 குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா 2020 to 2021 69,225 குழந்தைகளும், 2021 to 2022 55,671 குழந்தைகளும், 2022 23க்குள்ளே 66,042 குழந்தைகளும், 23 24 69,936 குழந்தைகளும் சேர்க்கப்பட்டுள்ளனர். ரெண்டாவது வினா, CMS-03 செயற்கைக்கோள் என்று விண்ணில் செலுத்தப்படுகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் பி நவம்பர் 2. கடற்படை மற்றும் இராணுவ பயன்பாட்டுக்கான CMS-03 அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி செலுத்தப்பட இருக்குது. இது எதற்கு பதிலாக செலுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 GSAT 7 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் செலுத்தியிருக்காங்க. அதனுடைய ஆயுட்காலம் முடிவடைகிறதுனால இந்த CMS-03 அப்படிங்கிற செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்படுகிறது. இது மொத்தம் 4,410 கிலோ எடை கொண்டது. குறைந்தபட்சமாக 170 கிலோமீட்டர் தூரம், அதிகபட்சம் 29,970 கிலோமீட்டர் வரைக்கும் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட இருக்குது. மூன்றாவது வினா, தீக்ஷா எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இதற்கான விடை ஆப்ஷன் சி பேட்மிண்டன். கடந்த அக்டோபர் 21, 26ஆம் தேதியில் சீனாவில் ஜூனியர் சாம்பியன்ஸ் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. அதில் கலந்துக்கிட்ட தீக்ஷா அவர்கள் தங்கம் வென்றிருக்காங்க. இதை பாராட்டக்கூடிய வகையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 5 லட்சம் பரிசுத் தொகை தீக்ஷா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. நான்காவது வினா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட எத்தனை மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார்? இதற்கான விடை ஆப்ஷன் டி 9. இதில் முக்கியமான சில 3 மட்டும் பார்ப்போம். நிதி நிர்வாக பொறுப்புடைமை மசோதா, எம்எல்ஏ கூடைய ஓய்வூதியம் 30,000 35,000 உயர்த்துறதுக்கான மசோதா, சிறு குற்றங்களுக்கு சிறு தண்டனைகளுக்கு பதிலாக அபராதம் விதிக்கக்கூடிய மசோதா உட்பட மொத்தம் 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க. அஞ்சாவது வினா, சமீபத்தில் காலமான மேனுவல் ஃப்ரெட்ரிக் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? இதற்கான விடை ஆப்ஷன் சி ஹாக்கி வீரர் தான் கேரளாவை சேர்ந்த ஹாக்கி வீரர் மேனுவல் இப்போ புற்றுநோய் பாதிக்கப்பட்டு காலமாயிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆறாவது வினா, சமீபத்தில் ஏற்பட்ட மின் இணைப்பு திட்டம் எந்த 2 நாடுகளுக்கு இடையிலானது? இதற்கான விடை ஆப்ஷன் சி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் மின் இணைப்பு திட்டமானது இப்போ செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதன்படி 1000 மெகாவாட் மின்சாரத்தை இந்தியா இலங்கைக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இதற்கான பேச்சுவார்த்தை கடந்த ஜூன் மாதம் முதலே நடைபெற்று வருகிறது. இலங்கையுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரியா. ஏழாவது வினா, பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு நல்கிட எந்த நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் டி இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் இடையில் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு நல்கிட ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கு. மலேசியாவுடைய தலைநகர் கோலாலம்பூரில் ஆசியான் அமைப்பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களின் உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த தொழில்நுட்ப பரிமாற்றம், தகவல் பகிர்வு, கூட்டு பயிற்சிகள் போன்ற பலவிதமான முறைகள் குறித்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. எட்டாவது வினா, போலியோ நோய் பாதிப்பில்லாத மாநிலம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 2012ஆம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு போலியோ வைரஸ் பரவல் கொண்ட நாடுகள் பட்டியலிருந்து இந்தியாவை நீக்கினது. 2014 போலியோவிலிருந்து விடுபட்ட நாடாக சான்றளித்தது. போலியோ நோய்க்கு எதிரான தடுப்பூசி பார்த்திங்கன்னா IBV. இது போலியோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் பரவக்கூடிய நோய். இதை தமிழில் இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவாங்க. இந்த நோய் அதிகமாக சிறுகுடல் பகுதியில் வளர்ந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. ஒன்பதாவது வினா, வள்ளலார் சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி சென்னை. வள்ளலாருடைய பிறந்தநாள் அக்டோபர் 5ஆம் தேதி. அதை தனிப்பெரும் கருணை தினமாக கொண்டாடுறோம். 10வது வினா, ஜென் இசட் இளைஞர்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார்? 1990 2010 பிறந்தவர்கள் தான் ஜென் இசட் இளைஞர்கள் அப்படின்ட்டு இந்திய இராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி தெரிவித்துள்ளார். இவங்க தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 11வது வினா, 3வது ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை ஆப்ஷன் பி பஹ்ரைன். இந்தியா அதில் மொத்தம் 48 பதக்கங்கள் வென்றிருக்கு மற்றும் பதக்கப்பட்டியலில் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மொத்தம் 13 தங்கம், 18 வெள்ளி, 17 வெண்கலம் ஆகிய பதக்கங்களை பெற்றிருக்கு. இந்த போட்டியில் சீனா முதலிடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
12வது வினா, உலகக்கோப்பை ஃபிடே விடை கிடையாது. ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் பி கோவா. நவம்பர் 1லிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியானது கோவாவில் நடக்க இருக்குது. இதற்கான வெற்றி கோப்பையுடைய பெயரை வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்னு வச்சுருக்காங்க. பழைய வீரர் விஸ்வநாதன் ஆனந்தை வந்து சிறப்பிக்கக்கூடிய வகையில் அந்த வெற்றி கோப்பையின் பெயர் விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுபோல் தினசரி நடப்பு நிகழ்வுகள் மற்றும் தேர்வு நோக்கில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான வினாக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.